ஐயசிகா கராத்தே அமைப்பின் சார்பாக கோயம்புத்தூர் மேற்கு பகுதி உள்ளடக்கிய தொண்டாமுத்தூர் ஆலாந்தரை பகுதியில் கடந்த 6 மாதமாக கராத்தே கலையில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு கலர் பெல்ட் பட்டய தேர்வு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. பட்டய தேர்வில் கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகின்ற மாணவர்களுக்கு அதற்கேற்றால் போல் பட்டயமும் சான்றிதழும் வழங்கப்படும். ஐயசிகா கராத்தே கழகமானது கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இந்தியாவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கராத்தே பயிற்சியானது ஒரு மிகச்சிறந்த இளைஞர் மாணவர்களுக்கு நல்ல சிந்தனையும் உடல் ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த தற்காப்பு கலையாகும். இது விளையாட்டுக்கும் சார்ந்தது, தற்காப்பு கலையும் சார்ந்தது. இந்த கலை இந்த பகுதியில் இந்த தேர்வை இந்த பகுதியிலுடைய பயிற்சியாளர்கள் சதீஷ், ஐங்கர திருமூர்த்தி, செந்தில், செல்வம் மற்றும் ஈஸ்வரன் ஆகியோர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இங்கு பழகின்ற பட்டயம் பெறுகின்ற மாணவர்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து பயிற்சியின் மூலமாக பட்டயம் பெற்று ஒரு 3.5 ஆண்டு காலம் பயிற்சிக்கு பின்னால் கருப்பு பட்டயம் பெறக்கூடிய தகுதி அடைவார்கள். அதோடு அவர்களுடைய திறமையை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெறுகின்ற கராத்தே போட்டிகளில் கலந்து கொண்டு அவருடைய திறமையை மேம்படுத்தி வருகிறார்கள். ஐயசிகா கராத்தே பள்ளி மாணவர்கள் சமீபத்தில் நடந்த பல்கலைக்கழக இடையிலான போட்டியில் தேசிய அளவில் பதக்கம் பெற்றிருக்கின்றார்கள். பள்ளி மாணவர்களுடைய போட்டியில் மாநில அளவில் பதக்கம் பெற்று தேசிய அளவிலும் வென்றிருக்கின்றார்கள். மிகச்சிறந்த பயிற்சியை பயிற்சியாளர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகச்சிறந்த பயிற்சியாளர்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு 153 பேர்கள் இந்த தேர்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கிரீன் பெல்ட், ப்ளூ பெல்ட், பர்பிள் பெல்ட், பிரவுன் பெல்ட் உண்டான தேர்வு நடக்கும். பள்ளியில் இப்போ அதிகப்படியான பள்ளிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பள்ளியினுடைய நிர்வாகம் பள்ளியில் கராத்தே இருக்கிறது என்ற ஒரு பெயரை மட்டும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நமது பள்ளியில் கராத்தே இருக்கின்றது என்று பெற்றோர்களுக்கு தெரிய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அந்த கராத்தே கலை ஆழமாக மிகச்சிறந்த வீரர்களை உருவாக்கக்கூடிய எண்ணத்தோடு செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அது தவறு. இந்தியாவை பொறுத்தளவில் விளையாட்டுக்கு இப்பொழுதுதான் ஒரு சிறந்த வாய்ப்புகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. கராத்தேவில் மிகச்சிறந்த வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் அந்த வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் இந்த பகுதியில் அமைத்து தரவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. கராத்தே கலை என்பது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, தற்காப்போடு சேர்ந்தது. ஒரு விளையாட்டுத்துறை இருக்கும், இன்னொரு கலைப்பிரிவு இருக்கும். ஆனால் இது கலை, விளையாட்டு, தற்காப்பு என்ற 3 அமைப்புகளை கொண்டது, 3 வாய்ப்புகளை கொண்டது. இதற்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் இருக்கின்றது. இதன் மூலமாக விளையாட்டும் கலையும் தற்காப்பும் சேர்ந்து ஒருங்கிணைந்த ஒரு இளைஞனை கிடைத்தால் அவன் மிகச்சிறந்த அறிவாளியாக, திறமை படைத்தவனாக, ஒரு ஒழுக்கமானவனாக வளரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது.